ஒரு இடத்துல வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமா இருப்பான். நீதிமான்னா ஆண்கள் மாத்திரம் இல்லைங்க, விசுவாசிக்கிறவங்களை நீதிமான் என்கிற லிஸ்ட்ல வருது. அவருடைய நாமம் இயேசு என்னும் நாமம். இந்த இயேசு என்னும் நாமத்துக்குள்ளதான் விசுவாசித்தா நடக்கும். எத்தனையோ பேர் சொல்றாங்க, எப்படிங்க ஒரு கணவனை அறியாம ஒரு பெண் எப்படி கர்ப்பவதி ஆவாங்க? சரி, ஒரு கணவனை அறியாம ஒரு பெண் எப்படி கர்ப்பவதி ஆகுறாங்க? உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம். மனுஷன் எப்படி உருவானா? ஒரு ஆண் எப்படி உருவானா? ஒரு பெண் எப்படி உருவானா? சிலர் சொல்றாங்க மனுஷன் குரங்குல இருந்து வந்தா சார். சரி, குரங்குல இருந்து வந்து அப்படியே நாகரிகம் பெருக பெருக அவன் மனுஷன் ஆயிட்டான். அந்த குரங்கு எங்க இருந்து வந்துச்சு? அது ஏதோ ஒரு சேட்டலைட்ல இருக்கிற ஒரு அணுக்கள் மோதி அந்த அணுவுல இருந்து குரங்கு வருது. சரி, அந்த அணு எங்க இருந்து வந்துச்சு? உண்டாக்குனவர் ஒருத்தர் இல்லைன்னா எப்படி சார் எதுவும் உருவாகும்? இன்னைக்கு நான் போட்டிருக்கிற கண்ணாடி அப்படியே வந்துருச்சு சார், அப்படியே கண்ணில் வந்து மாட்டி அப்படியே தொங்கிட்டு இருக்கு சார். இல்ல, இதை போய் ஒரு கண்ணாடி கடையில போய் சொல்லி எனக்கு பார்வையில கொஞ்சம் தூர பார்வை கம்மியா இருக்குதுன்னு கேட்டோம். அவர் என்னை செக் பண்ணி எனக்கு கண்ணுக்கு அளவா செஞ்சு எனக்கு மாட்டி இருக்கிறார். அப்ப இதுல உருவாக்கினவர் ஒருத்தர் இல்லாம இது உண்டாகல. அதே போல இந்த சரீரமும் யாருக்கலாம், உண்டாக்கினவர் எப்படி வேணாலும் உண்டாக்குவார். எல்லாரையுமே ஆப்பிரிக்கன் காண்டி எத்தோப்பியன் கார் மாதிரி மாட்டினா எப்படி இருக்கு? நல்லா இருக்குமா? அது ஜெராக்ஸா இருக்கும். அவர் கற்பனை. அல்லது நம்மள இந்தியன்ஸ் மாதிரியே இன்னைக்கு ஆஸ்திரேலியால இருக்கிறவங்களை எல்லாம் உண்டாக்குனா நல்லா இருக்குமா? இங்கிலாந்துல இருக்கிறவங்களெல்லாம் நாடுகள்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கலர்ல இருக்கிறாங்க. ஆனா சகல மனுஷனையும் மண்ணினால உண்டாக்கினவர் ஒருவர். அவர் தான் சிருஷ்டிப்பின் நாயகர். இப்ப மனுஷன் சாபத்துக்கு அப்புறம் தாங்க இத்தனையும் வந்தது. ஆனா இந்த சாபத்தை தான் அவர் சிலுவை மரத்துல ஏற்றுக்கொண்டார். பாருங்க, நியாயப்பிரமாணத்தினுடைய அடையாளமே விருத்த சேதனத்துல இருக்குது. அதே போல விருத்த சேதன அடையாளத்துல இருக்கிற எல்லாருமே நியாயப்பிரமாணத்துக்கு கீழே கட்டாயம் வரணும். விருத்த சேதனம் பண்ணின எவ்ரி பர்சன் வந்தீங்கன்னா அவன் நியாயப்பிரமாணத்தை கட்டாயம் கடைபிடிக்கணும். ஆனா மனுஷனால நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க முடியாது. அப்ப விருத்த சேதனத்துல இருக்கிற மனுஷனே நியாயப்பிரமாணத்தை செய்யக்கூடாதவனாய் போனபடியினால இந்த மனுஷனே தேவனிடத்துல வர முடியாதபடிக்கு இந்த மனுஷனுக்காக ஒரு ஆடு பலி செலுத்தப்படுது. இந்த ஆட்டின் ரத்தத்தோடு தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துல அதுவும் இவனுக்காக ஒரு ஆசாரியன் வர வேண்டி இருக்குது. அப்ப நியாயப்பிரமாணம் எதை அறிவிக்குதுன்னா பாவத்தை அறிவிக்குதாமா. அதனாலதான் நியாயப்பிரமாணத்தின்படி ஒருவனு நீதிமான் ஆகிறது இல்லைங்கிற